விதர்ஷனா அக்வாட்டிக்ஸ் பொள்ளாச்சிங்க. நம்ம நேற்று ஆர்டிமியா கல்ச்சர் போட்டதை பார்த்தோங்க. இன்றைக்கி நம்ம அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபீட் பண்ணுறங்கிறத பார்க்கலாங்க. ஆர்டிமியா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டை வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு ஷெல்லை தனியாக ஆர்டிமியா தனியாக பிரிச்சுக்குங்க. ஏன்னா அந்த ஷெல் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த குட்டிகளுக்கு நம்ம போடும்போது சின்ன குட்டிகளை சாப்பிடும்போது வாயில் அது சிக்கிக்குங்க. கில்லில் சிக்கிச்சுன்னா நிறையா குட்டி அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பீட்டாஸ் ஃப்ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பீட்டாஸ் ஃப்ரைஸ் வந்து கில் ஃப்ளூக் மாதிரி வர்றதுக்கு பிரச்சனையும் இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம ஷெல்லை பிரிக்க முடியுமோ 100% பிரிக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் பிரிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிரித்து போட்டிங்கன்னா பிரச்சனையும் இல்லை. இல்லை ஷெல்லோடு போட்டிங்கன்னா என்னென்னா அந்த டேங்கோட மேல் தண்ணியோட டாப் பார்டரில் அந்த ஷெல் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் பிரச்சனை பண்ணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஆர்டிமியா வந்து ஃபில்ட்ரு பண்ணி போடுறது பெஸ்ட்டுங்க. இப்படி தான் நம்ம ஆர்டிமியா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பக்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ண ஆர்டிமியாவை அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லரில் வந்து நம்ம ஆர்டிமியா எடுத்து ஃபீட் பண்ணுவோங்க. எடுத்ததையுமே புது கல்ச்சர் போட்டுருவோம் ஆர்டிமியா. அதுக்கப்புறம் நம்ம இப்படி இந்தளவு தான் எடுக்கிறோம். நம்மளுக்கு குட்டிகளுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதே போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு குட்டிகளுக்கும் ப்ளஸ் நம்ம அந்த கண்டிஷன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற ஃபிஷ்க்கு லைட்டாக போடுவோங்க. லைட்டாக அதுக்கு கல்ச்சர் பண்ணுறதுக்கு போடுவோம். அந்த குட்டிகளுக்கெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கிறது பூரா குட்டிங்க. இந்த ட்ரேயில் வச்சுருக்கிற குட்டிகள்லாம் ஃபஸ்ட்டு 15 days வந்து கண்டிப்பாக ஆர்டிமியா தான் போடுவோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 daysக்கு ஆர்டிமியா கொடுப்போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம பெல்லட்டும் ஒன்ஸ் வந்து ஆர்டிமியாவும் ஃபீட் பண்ணுவோங்க. நம்மளுக்கு மொயினா அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பத்துறதில்ல, அதனால ஆர்டிமியாக்கே போயிடுதுங்க. வேலை நம்மளுக்கு கம்மி. அதனால் நம்மக்கிட்ட எல்லா கல்ச்சர்ஸுமே இருக்குங்க. மொயினா இருக்குது, டாஃப்னியா இருக்குது, ஆர்டிமியா இருக்குது, வினிகரியில் இருக்குங்க. எந்த கல்ச்சர் வேணாலும் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. மதர் கல்ச்சர் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த டேங்க்ஸ் வந்து க்ரூமிங் டேங்க்ஸுங்க. இதில் நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஆர்டிமியா வந்து நம்ம இந்த க்ரூமிங் டேங்க்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு போடுவோங்க, பேரண்ட்ஸுக்கும் போடுவோம். மேக்ஸிமம் வந்து லைஃப் ஃபீட் கொடுத்திங்கன்னா ஒரு டைம் கொடுக்கறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா எக்ஸஸாக கொடுத்திங்கன்னா மொயினா டாஃப்னியாவாக இருந்தால் சாப்பிட்ரும். ஆனால் ஆர்டிமியா எக்ஸஸ் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இறந்துரும். அது சாப்பிட்டுச்சுன்னா ரெண்டாவது மீனுக்கு பிரச்சனை வருங்க. தேங்க்யூ.